ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிலோட்லேருந்து ஆஃப்டர் எஃபெக்ட்க்கு வந்து எப்படி ரோட்டோ ஷேப்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ரஃபாக வந்து ரோட்டோ போட்டு வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிலோட் 2020 யூஸ் பண்ணுறேன், ஆஃப்டர் எஃபெக்ட் 2020 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த வெர்ஷன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் எது ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா ரஃபாக நான் ஒரு எத்தனை ஃப்ரேம்ஸ்க்கு போட்டு வச்சுருக்கேன், ஒரு 20 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து நான் ரஃபாக ரோட்டோ போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஷேப்பை தான் வந்து நம்ம எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்டில் சேம் இதே ப்ராஜெக்ட்டை நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆஃப்டர் எஃபெக்ட்லேயும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்து நம்ம சிலோட்லேருந்து இதில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் சிலோட்டில் போய்ட்டு இப்போ ரோட்டோ ஷேப்ஸ்லாம் போட்டிருப்பீங்களா, அந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட்டு சிலோட் ஷேப்ஸ்ன்னு இருக்கா, அது கொடுத்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் கேட்கும். ஓகே, நான் ஆல்ரெடி இந்த இதை டெலீட் பண்ணிடுறேன், ஃப்ரெஷ்ஷாக நான் கொடுத்துறேன். ஷேப்ஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன், டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். டேரெக்டாக வந்து உங்களோட ஷேப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்காது. உங்களோட லேயர் எது இருக்கோ அந்த லேயரில் வந்து டேரெக்டாக உங்களோட ஷேப்பை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இந்த லேயர்னு வச்சுக்கோங்க, இப்போ இதுதான் வந்து நம்மளோட ஃபுட்டேஜ். இப்போ இந்த லேயரில் வந்து நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சாலிட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒயிட்டில் வந்து ஒரு சாலிட் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சாலிட் இருக்குல்ல, இந்த சாலிட்டில் போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் சிலோட் 5+ ஷேப்ஸ்ன்னு இருக்கா இங்கே. ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அந்த ஷேப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்க் இப்போ இம்போர்ட் ஆயிரும். ஆனால் மாஸ்க் இம்போர்ட் ஆனாலும் ஜஸ்ட் நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு நிமிடம் மட்டும் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் கீபோர்டில் வந்து யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்கெங்கெல்லாம் கீ செட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஓகேவா, ஸோ அதில் அது இன்னும் ஒரு சின்ன ஒரு மேட்ரு என்னென்னா, நீங்கள் ஷேப் இம்போர்ட் பண்ணுறீங்கல்ல, ஷேப் இம்போர்ட் பண்ணும்போது டைம் லைனில் உங்களோட கசர் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இடத்துல வச்சு நான் இம்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் சிலோட் ஷேப்ஸ் இம்போர்ட் பண்ணனா நான் எந்த இடத்துல வந்து என்னோடய டைம் லைனில் கசர் வச்சு நான் டைம் லைனில் வச்சு நான் இம்போர்ட் கொடுக்குறனோ அங்கேருந்து தான் வந்து ஷேப்போட ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ராப்ளம் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இம்போர்ட் பண்ணும்போது எப்பயுமே ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சுட்டு இம்போர்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களோட அனிமேஷன் வந்து கரெக்டாக இம்போர்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, இப்போ இன்னொரு லேயரில் வந்து நமக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக இந்த லேயரில் போய்ட்டு நம்மளோட ஆக்சுவல் இன்புட் இருக்குல்ல, அந்த இன்புட்டோட ட்ராக் மேட்டன் இங்கே ஒன்று இருக்கும், அதில் போய்ட்டு ஆல்ஃபா மேட்டன் கொடுத்துருக்கோம். ஓகேவா, சிலோட்லேருந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்க்கு இம்போர்ட் பண்ணுறேன். எவ்வளோ வேறு எதுவுமே கிடையாது. ஒன்று மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, இம்போர்ட் பண்ணும்போது டைம் லைனில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து உங்களோட கசர் இருக்கணும். அதே மாதிரியே நீங்கள் டைரெக்டாக வந்து எப்பயுமே ஷேப் வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது. இம்போர்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, இம்போர்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஃப்ளோ வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரினா நிறைய அப்டேட்ஸ், நிறைய ட்ரிக்ஸ்லாம் வந்து ரெகுலராக நம்மளோட சேனலில் வரதான் போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களால் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். ஓகே, நன்றி, வணக்கம்.